ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் போது தாவேகா எப்படி கூட்டணிக்கு வரும் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். அதனை காண்போம். அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். அப்படி அந்த கூட்டணி ஏற்பட்டால் திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு வருகின்ற தேர்தல் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு யூகமான கேள்வி. அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி. அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேகாவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது. கடந்த 6ஆம் தேதி அதான் அது ஒரு யூகம் தானே. சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க, சந்திச்ச பிறகு பேசுவோம். வாகனம் மோதுனதுல சென்னை பிஜேபியுடைய தலையீடு இருக்கு, அவருடைய சதி இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதிலே வந்து விமர்சனம் செய்தது, எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது. அதாவது இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கிட்ட சத்தம் போட்டதற்கு ஆதாரம் இருக்கு. அவரை எஸ்கார்ட் போலீஸ் போய் நீங்க ஒதுங்கி போங்கன்னு கேட்கறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அதன் பிறகு அங்க இருந்த எங்க இயக்கத் தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க, தள்ளி போங்கன்னு சொல்றாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துறாரு, வாக்குவாதம் பண்றாரு. அப்போ வண்டியை நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவரை சேர்த்து தான் தள்ளுறாங்க. ஆனால் அவர் கையை விட்டுறாரு. அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னன்னா, அந்த வண்டி எங்க கட்சிக்காரன் வண்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி. அந்த வண்டி அவர் 12:30 மணிக்கு எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், வேணும், கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாரு. ஆனால் 12:30 மணிக்கு அந்த இடத்துல அவர் போகல. 2:30 மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டி எடுத்துட்டு வராரு. அவர் முன்னால யாருமே இல்லை, எந்த டிராபிக்குமே இல்லை. நினைச்சிருந்தா ஒரு சரன்னு வேகமாக போயிருக்கலாம், அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு, இடது பக்கத்தில் அவர் ஒதுங்கி போயிருக்கலாம். அல்லது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க, சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்றுருக்கலாம். ஆனால் காருக்கு முன்னால் வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே, ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சா இல்லையான்னு. வண்டி மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்கு, அந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக் இருக்கு. நாங்களும் அப்பதான் நிகழ்ச்சி முடிச்சு 2 நிமிஷம் தான் ஆகுது, உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கான தேவை அங்கே இல்லை. அப்போ வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார் வண்டி பைக்ல மோதிச்சுன்னு சொல்றதுக்கு? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.